காரிமங்கலத்தில் அண்ணாமலை குரூப்ஸ் அலுவலகம் திறப்பு விழா. தமிழ்நாட்டின் திசை மாற்ற அண்ணாமலை வந்தாச்சே. காக்கி சட்டை கழற்றினாலும் கடமை மனசில் மாறலையே. தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் மொரப்பூர் சாலை ராஜம் தியேட்டர் அருகில் காரிமங்கலம் அண்ணாமலை குரூப் அலுவலகம் திறப்பு விழா தொழிலதிபர் துரை தலைமையில் நடைபெற்றது. நாளிதே இளைஞர் கனவு சுமந்தவனாய் இதயம் வெல்லும் வீரனே. தடைகள் வந்தாலும் தளராதவன் தலை நிமிர்ந்து நடந்திடுவான். மக்கள் பாதை காட்டிடுவே மாற்றம் விதைக்க வந்திடுவான். சிங்கம் வந்தாச்சே, சீரும் சிங்கம் வந்தாச்சே. சத்தியம் சொல்லும் குரலோடு சரித்திரம் எழுத வந்தாச்சே. சிங்கம் வந்தாச்சே, தமிழின் மண்ணில் வந்தாச்சே. இளையர் நம்பிக்கை தீபமாய் இதயங்கள் எரிந்து. நிர்வாகிகள் கலைச்செல்வன், சிவா, முருகன், மணி, அஜித்குமார், கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். தமிழக முன்னாள் பாஜக தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் இருந்து விலகி வி த லீடர்ஸ் என்ற தனி இயக்கம் தொடங்கியுள்ளார். இதில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் ஆர்வமுடன் இணைந்து வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக காரிமங்கலத்தில் மேளதாளங்கள் வான வேடிக்கையுடன் முழங்க அண்ணாமலை குரூப் அலுவலகம் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக காரிமங்கலம் பேரூராட்சியில் பணிபுரியும் தூய்மை காவலர்கள் மாதம்மாள் மற்றும் மாது ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைத்து திறந்து வைத்தனர். அதனைத் தொடர்ந்து 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்களுக்கு வேட்டி சேலைகள் மற்றும் நலத்திட்ட உதவிகள் தொழிலதிபர் துரை தலைமையில் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான இளைஞர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மக்கள் மனதில் வாழுதே அண்ணாமலை என்ற பெயரோடு புதிய விடியல் தோன்றுதே. வந்தாச்சே, வந்தாச்சே. சிங்கம் வந்தாச்சே, தமிழ்நாட்டின் புதிய பாதை என்று தொடங்குதே. அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது அண்ணாமலை அண்ணா புதிய கட்சி ஆரம்பிப்பதால் இன்று காரிமங்கலம் பேரூராட்சியில் நமது அலுவலகம் தொடங்க உள்ளது. சிறப்பாக முடிந்தது. அதே சமயம் இன்று தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து அழுக்குகளையும் சுத்தம் செய்ய நமது அண்ணன் அண்ணாமலை அவர்கள் இன்று புதிய கட்சி ஆரம்பிப்பதாக இருப்பதால் நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவருக்கு உறுதுணையாக இருப்போம். அதே சமயம் இந்த தமிழ்நாடு சுத்தம் செய்யும் வகையில் அனைவருக்கும் அவர் உறுதுணையாக இருப்பதால் இன்று பேரூராட்சியில் காரிமங்கலம் பேரூராட்சியில் இன்று சுத்தம் 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் வேலை செய்து இன்று சுத்தமாக இருக்கும் இந்த காரிமங்கலம் பேரூராட்சி இருப்பதால் அவர்கள் முன்னிட்டு இன்று தூய்மை பணியாளர்களுக்கு இன்று முக்கியத்துவம் கொடுத்து அவர் முன்னிலையில் இன்று அண்ணன் ஆபீஸ் அலுவலகம் காரிமங்கலத்தில் சிறப்பாக ஓப்பனிங் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால் இன்று அவர்களுடைய முன்னிலையில் இன்று நாங்கள் சிறப்பாக செய்து இதே சமயம் இதே போல சில நலத்திட்டங்களையும் கொடுத்துள்ளோம். அதே சமயம்
இன்னும் மேலும் மேலும் அண்ணனுக்கு உறுதுணையாக இருப்போம் என்று அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நாங்க இது வரலாம் இந்த எங்களுடைய நாங்க இந்த பஞ்சாயத்துல இருக்கிறவங்க எங்களை யாரும் இவ்வளவு கௌரவிச்சது இல்லை. எங்களுடைய கௌரவத்தை அவர் அன்னார் அவர்கள் தம்பி அவர்கள் பொறுப்பிச்சிருக்கிறாங்க. நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம், சந்தோஷப்படுறோம். ரொம்ப எங்களை எல்லாத்தோட மேல்மையா மதிச்சு பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நாங்க எல்லாருமே பெருமைப்படுறாங்க. திடக்கழிவு மேலாண்மை குழு துப்புரவு பணியாளராக இருக்கோம். எங்களுக்கு இது வரைக்கும் இத்தனை வருஷத்துல எங்களுக்கு இந்த அளவுக்கு யாரும் எங்களுக்கு மரியாதை கொடுத்து மதிப்பு கொடுத்து இந்த அளவுக்கு பண்ணதில்லை. தம்பி இவங்க கட்சி சார்பாக எங்களுக்கு எவ்வளவோ மதிப்பு மரியாதை கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இவங்க ரொம்ப நல்லா எங்களுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் யாருமே எங்களுக்கு மாதிரி கூப்பிட்டதில்லை. ரிப்பன் கட் பண்ண வச்சு ஒரு தூய்மை பணியாளருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷம். இவருடைய கட்சி அண்ணாமலை ஐயா அவங்க டிவியில் பேசும்போது கூட ஒரு நல்ல கருத்தாக தான் பேசுவார். எல்லாருக்கும் சப்போர்ட்டாக தான் பேசுவார், நேர்மையாக தான் பேசுவார். அதனால எங்களுக்கு அவர் கட்சி ரொம்ப எங்களுக்கு பிடிக்கும். அவர் மேலும் மேலும் தம்பி வளரணும்னு நாங்கள் வாழ்த்துறோம். தம்பி நல்லாவே எங்களுக்கு எப்பவுமே மரியாதை கொடுப்பாரு. இவர் அதற்கு எங்களுக்கு சந்தோஷம். மக்கள் மனதில் சிங்கம் வந்தாச்சே, தமிழ்நாட்டின் திசை மாற்ற அண்ணாமலை வந்தாச்சே. காக்கி சட்டை கழற்றினாலும் கடமை மனசில் மாறலையே, நேர்மை பாதை நடந்தவருக்கு நேரம் இன்று சேருதே. உண்மை பேசும் குரல் எழுந்தால் ஊரே கேட்கும் நாளிதே. இளைஞர் கனவு சுமந்தவனாய் இதயம் வெல்லும் வீரனே. தடைகள் வந்தாலும் தளராதவன் தலை நிமிர்ந்து நடந்திடுவான். மக்கள் பாதை காட்டிடுவே, மாற்றம் விதைக்க வந்திடுவான்.